வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? அப்ப அந்த அழகு அந்த அந்த லட்சணம் மயில ஆட்சி ஓடிட்டு இருக்குது. ஒரு மனுஷன் தான் அவர். பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வந்து ஒரு மனுஷன் தான் அவர். பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எவ்வளோன்னு தெரியாது எனக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லிக் கொடுக்க வர்றாருன்னு எனக்கு தெரியல. ஒரு கட்சியில் இருந்துட்டா வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது ஒரு தைரியம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வந்து இன்னைக்கு எத்தனையோ விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா திமுக மேலேயும் வச்சு பேசியிருக்கலாம், அதிமுக மேலேயும் வச்சு பேசியிருக்கலாம், தாவேகா மேலேயும் வச்சு பேசியிருக்கலாம், நாம் தமிழர் கட்சி மேலேயும் வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்திருக்கும். ஏன்னா அவங்கள விமர்சனம் பண்ணி பேச இங்கே வந்து ஒரு சில பேர் தான் இருக்காங்க சமூக வலைத்தளங்களில். பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நாகரிகமாக விமர்சனம் பண்ணுறவங்க தான் அதிகம் பேர். வந்து நாம் தமிழர் கட்சியை போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அசிங்கமான விமர்சனத்தை வைக்கக்கூடியவங்களோ இல்லை திமுக கட்சியில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸட்ரான்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தவறான ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சு வந்து சோசியல் மீடியான்னு கூட பார்க்காம ஒரு மைக் கிடச்சிருச்சுன்னா அந்த மைக்கில் வந்து என்னென்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் கூட இல்லாமல், ஒரு அரசியல் நாகரிகம் கூட இல்லாமல் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாரையும் விமர்சனம் பண்ணி பேசுனது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா பேகானா அவர் பேர் கூட எனக்கு சரியாக வரல. வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த நெல்சன் தம்பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அட்வொகேட் தான். அந்த தம்பி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அவர் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சில அரசியல் விமர்சனங்கள் வந்து பற்றி பேசிகிட்டு இருக்காரு. திமுக கட்சி கூட பற்றி நிறைய பேசியிருக்காரு. இருந்தாலுமே கூட அவங்களெல்லாம் பற்றி பேசும்போது அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி பற்றி பேசுகிறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய இந்த சாட்டை துறைமுகன் ஏற்கனவே சாக்கடை தான், அது நல்லா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்து நல்லா ஒரு 4 எழுத்து தமிழில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலக்கண கூற்றோடு பேசினா வந்து நம்ம வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளுமே பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா கரைச்சி குடித்தவங்க தான் என்ன நான் சொல்கிறது. அதனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 எழுத்து தமிழில் அழுத்தம் திருத்தமாக பேசுனதால் மட்டும் இவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களும் ஆகிட மாட்டாங்க இல்லையா. அதாவது பார்த்தீங்கன்னா பெரியாரோட பேரன், வந்து காந்தியடிகளோட பேரன், ராஜாஜியோட பேரன், நான் பிரபாகரனோட தம்பி, பிரபாகரனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாத்தட்டி இன்னைக்கு பேசக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து அப்படி நம்மளும் வந்து அந்த நாட்டில் அந்த மண்ணில் பிறந்தவங்க தமிழர்கள் தான். நம்மளாம் வந்து சொல்லிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு, நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வந்து எழுதி கொடுத்துட்டு சொத்த பத்திரத்தில் எழுதி கொடுத்து கையெழுத்திட்டு போயிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இத்தனை வந்து போலீஸ் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்குது. சிஎம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த காவல்துறை இருக்குது. இத்தனை அங்கே போயிட்டு அந்த தம்பி வீட்டில் போயிட்டு அவங்க அம்மாவை வந்து வயிற்றில் எட்டி உதச்சி, அவங்க அம்மாவுக்கு ஏற்கனவே வந்து யூட்ரஸில் பிரச்சனை ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலுமே கூட அந்த அம்மாவை உதச்சி வயிற்றில் எட்டி உதச்சி அந்த தம்பி சட்டையை பிடிச்சி கிழிச்சு கையில் வந்து வெட்டி இந்த இடத்துல ஒரு பெரிய வெட்டு விழுந்திருக்குங்க. அந்த தம்பி காமிச்சிருக்காப்புல, அந்த வீடியோவில் காமிச்சிருக்காப்புல. அவங்க அப்பாவை அடிக்க போய் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் தான் இருக்கிறாரு. அவங்க அண்ணன் டாக்டராக இருக்காரு. எல்லாரையும் வீடு புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. நாம் என்ன கேட்குறேன்னா, வீடு புகுந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல சரியா. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜா பேகான் மேலே ஒரு சின்ன ஒரு மரியாதை இருந்துச்சு. ஏன்னா அவருடைய வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா. வந்து பார்த்து அவருக்கு ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. இவர் இதன் மூலமாக என்ன சொல்ல வராது தெரியல. இவர் பப்ளிக்காக போய் ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து பேசப்படுற ஒரு ஆள் ஒரு பப்ளிக்காக போய் ஒரு வீட்டை வந்து வீட்டில் உள்ளவங்களாம் பூந்து அடிக்கிறாரு உதைக்கிறாரு அப்படிங்கும்போது
வந்து எவ்வளோ ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்குது. நாடு எதை நோக்கி பயணமாக போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கூட போன அம்மா அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்க வந்து யாருன்னு தெரியல. ஆனால் அவங்க வந்து இவர் வந்து இந்த ராஜாங்கிறவர் வந்து தங்கம் தங்கன்னு தான் கூப்பிடுறாங்க. தங்கன்னு வச்சு கூப்பிடும்போது அவங்க வந்து மனைவியா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. அந்த அம்மா ஒரு 10 ஆம்பளைங்களுக்கு சமமாக ரவுடிசம் பண்ணக்கூடிய அந்த ஒரு 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 ஃபேஸ் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலி பொண்ணு மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பேச்செல்லாம் வந்து வேற கீழ்த்தரமாக இருக்குது. அந்த தம்பியையும் அந்த தம்பி குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பொட்டன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, பதிலுக்கு அவங்க வேற மாதிரி ஏதாவது பேசிட்டா இவங்க தாங்குவாங்களா? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அந்த வார்த்தைகளை விடுறீங்க. ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சு, அரசியல் நாகரிகமே இல்லை, அரசியல் புரிதலே இல்லை. உங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு தலைவன் எவ்வழியோ தொண்டர்களாம் அவ்வழின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க தலைவனுக்கு அந்த இது இருந்தால் தானே, அந்த நாகரிகம், அரசியல் நாகரிகம், அந்த புரிதல் இருந்தால் தானே. உங்களெல்லாம் வந்து ஜெயிச்சு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு உங்களெல்லாம் வந்து சட்டசபையில் வந்து ஒரு உட்கார வச்சா, ஒரு அந்த கோட்டையில் உட்கார வச்சா அந்த நாடு என்ன ஆகும்? சுடுகாடாக மாறிடும் இல்லையா? ஒரு ஒரு 7 தொகுதியில் ஒரு 7 இடம் கூட இல்லை, எத்தனையோ சதவீதம் சொல்கிறேன், 7% வாக்குக்கே உங்களுக்கு இப்படி இருக்குதுன்னா, அது இல்லாமல் இந்த முறை என்னன்னு தெரியல, இந்த முறை அது கூட உங்களுக்கு வரப்போதில்லை. அந்த 7% வாக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே சார்ந்தவங்க தான் உங்களை போட்டு தான் அந்த 7%. இப்போ 1% வாங்குறது கூட உங்கள் தலைமை ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் பேசின பேச்சு அப்படி. சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பேச்சு வந்து இப்போ அடுத்தவங்களுக்கு வந்து யோக்கியத்தை சொல்கிறதுக்கு உனக்குலாம் ஒரு இது வேணாமா? இது யோக்கியத்தை சொல்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஏன்னா அந்த தகுதி உனக்கு இல்லை. ஏன்னா நீயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருடைய மனைவியை தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்கிறாங்க. என்ன அது உண்மைதான். 3 மாதத்து குழந்தையோட அந்த மனைவியை கூட்டிகிட்டு வந்ததா, இன்னொருத்தரோட பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்ததா பேசிக்கிறாங்க. ஏன்னா நீ எல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு நீயே ஒரு சாக்கடையாக இருந்துட்டு நீ அடுத்தவங்க குடும்பத்துக்கு வந்து பாடம் எடுக்கிற. சாட்டை தெரியும் உனக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து ஒரு ரவுடி கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு நீங்கள்லாம் வந்து அரசியல் கட்சிக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது, மணிக்கணக்கில் அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு போலீஸ்காரங்க அங்கே வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த முன் வரலை. நானும் வந்து அந்த வீடியோவில் சரி இப்போ வந்துடுவாங்க, அப்போ வந்துடுவாங்க, போலீஸ் வந்துடுவாங்க, இத்தனை பேர் இருந்தும் ஒரு அக்கம் பக்கத்தில் வீடுகள் இருந்துமே இப்படி வந்து ஒரு ரவுடிசம் பண்ணுறீங்களே. ஒரு வீடு தேடி வந்து ஒரு பேக்குக்குள்ளே ஒரு கத்தி கம்பு அருவாளோடு வந்து ஒரு பேக்கில் ஒழிச்சு வச்சுட்டு வந்து பப்ளிக்காக வந்து எடுத்து வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் யார் கொடுத்தது? அப்போ அந்த அழகு அந்த லட்சணம் மையில் ஆட்சி ஓடிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஆட்சி வந்து மக்களுக்கான பொதுமக்களுக்கான. ஏன் கருத்து சுதந்திரம் யாருக்குமே இல்லையா? என்ன சாட்சி இருக்கு? என்ன ஆதாரம் இருக்கு? இப்போ ஆதாரத்தை கொண்டு வந்து நீட்டிருக்காரு. இப்போ எல்லாம் தூக்கில் தொங்கிடுவீங்களா? நீங்கள் எல்லாரும் தொங்கிடுவீங்களா? நான் கேட்குறேன். நாக்க பிடிங்கிட்டு சத்துருவீங்களா? நான் கேட்குறேன். ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரத்தையும் கொண்டு வந்து காமிச்சிட்டாப்புல அந்த தம்பி, நெல்சன் தம்பி. இப்போ என்ன பண்ண போறீங்க எல்லாரும்? அதாவது உண்மை சில நேரம் தூங்கும், ஆனால் என்றைக்குமே சாகாது. பொய் வந்து ஊரை சுற்றி வரும், உண்மை தூங்கும். ஆனால் அந்த உண்மை தான் என்றைக்குமே நிலைக்கும் இல்லையா? ஆதாரம் கேட்டீங்க, ஆதாரத்தை கொண்டு வந்துட்டாரு, எல்லாமே கொண்டு வந்து புட்டு வச்சுட்டாரு. அதாவது நீங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சியோட கைகூலின்னு எங்களுக்கு எப்போவே தெரியும். ஏன்னா நீங்கள்லாம் வந்து அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆளுங்கட்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க அடிக்கடி பெரியவங்க, வெற்ற கத்தியை வீசி காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க பேசும்போது அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதாவது வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை பேசினவனே இப்போ இவங்க வந்து களத்தில் இறங்குறாங்க. ஏன்னா அவங்க இறங்கினா மக்கள் பார்வையில் தவறானவங்களா போயிடுவாங்க இல்லையா? அவங்க அமைதியாக இருக்காங்களாமா, அமைதியான ஆட்சி, அமைதி பூங்காவான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்க. எல்லாரும் தான் கிழிச்சு தொங்க விட்றாங்களே, உங்கள் லட்சணம் தான் தெரியுதே, நீங்கள் பண்ணுற ஆட்சியோட லட்சணம் தான். அதனால் இவங்களை ஏவி விட்டு இவங்க மூலமாக அப்படி வந்து ரவுடிசம் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து எப்படியும் போயிட்டா ஒரு 3 மாதம் ராஜா கவனிப்போடு வெளியே வந்துடுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து இந்த குற்றத்தை பண்ணிட்டு போனால் இவங்களுக்குலாம் பெரிய தண்டனைலாம் ஒன்றும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி, அதாவது டிகிரி வாங்கணும். படித்தா அந்த பசங்க வந்து டிகிரி வாங்குவாங்க இல்லையா? டிகிரி அந்த கோட்லாம் போட்டு பெருமைப்படுத்துவாங்க இல்லையா? அந்த தலையில் அந்த இதெல்லாம் பண்ணி மாட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டிகிரி வாங்கினதுக்கு சமம் இவங்க அந்த குற்றங்கள் பண்ணுறவங்களுக்குலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய அவமானமும் அசிங்கமும் கிடையாது. அவங்களுக்குலாம் வந்து பெருமிதம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அப்படி தானே, கொலைகள் பண்ணுறவங்க, குற்றங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெரிய கெத்து மாதிரி
என்னத்த சொல்ல நாட்டோட லட்சணம் அவலட்சணமாக போயிட்டுருக்குது, கேவலமாக போயிட்டுருக்குது. உங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட கைகூலி தான் எங்களுக்கு எல்லாம் எப்பயே தெரியும். ஏன்னா அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்னத்த சொல்கிறது, நாங்களும் வந்து சரி எலெக்ஷன் முடியட்டும், ரிசல்ட் எப்போ வரும் பார்த்துட்டு பேசலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே உங்கள் ஆட்டம் பெரிய ஆட்டமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து சோசியல் மீடியா பொதுமக்கள் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி வேணால் நீங்கள் பண்ணுற தப்புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆதரிக்க ஒரு கூட்டம் இருக்கும், உங்களை வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து பக்கபலமாக ஆட்கள் இருக்கும். ஆனால் கர்மான்றது சும்மா விடாது. கடவுள் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா கர்மா வந்து சுற்றி சுற்றி அடிக்கக்கூடியது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆடுங்க, இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ ஆடுங்க. நாளைக்கு எவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்களோ ஆடுங்க. இதுக்கெல்லாம் ஒரு சீக்கிரமாக ஒரு முற்றுப்புள்ளியை கடவுள் கொண்டு வருவார் நாங்கள் நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்பிக்கையோடு இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. சீக்கிரமாக வந்து நம்ம தலைவர் டிவிகே தலைவர் விஜய் ஆட்சி பொறுப்பில் உட்காருவார், ஆட்சி ஏற்பார். ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் யாரும் கொடுக்காத ஒரு ஆட்சி மாற்றத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்பிக்கையோட உறுதியோடு நான் நம்புகிறேன். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு தான் இருப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?